அந்த இரவு வானமே அமைதியாக நின்றது. பனிமலைப்பாதையில் ஒலித்த ஒரே நடை கிருஷ்ணருடையது. அவரின் முன் விரிந்த பனிப்பாறைகள் இந்த உலகத்தை சேர்ந்தவை அல்ல. ஒவ்வொரு அடியும் ஒரு மறைந்த கதவின் பக்கம் அவரை இழுத்துச் சென்றது. அவரின் பின்னால் ஒரு இருண்ட சக்தி உருவெடுக்கத் தொடங்கியது. அது ஒரு சாபம், பழமையான இருள். இந்த சாபம் கிருஷ்ணரை நிறுத்த உருவாக்கப்பட்டதல்ல, அவரை வேறு பாதையில் தள்ள உருவானது. ஆனால் கிருஷ்ணரின் தெய்வீக ஒளி அந்த இருளை தொட்ட தருணத்தில் அது சிதறியது. கிருஷ்ணர் கூறினார், இந்த சக்தி யாருடையது? எதை மறைக்கிறது? புயல் கத்தியது, மலை அதிர்ந்தது, இரவு உயிர் கொண்டது போல உணரப்பட்டது. ஆனால் கிருஷ்ணரின் நடை நிற்கவில்லை. உச்சியை அடைந்தபோது பனி அடியில் ஏதோ அசைந்தது. பனி பிளந்தது. அந்த பிளவிலிருந்து ஆதிசேஷன் எழுந்தார். அதே தருணத்தில் மேகங்கள் பிரிந்தன. ஒரு பெரும் நிழல் கீழிறங்கியது. அது கருடன். ஆதிசேஷேஷரும் கருடனும் ஒரே நேரத்தில் தோன்றுவது அரிதான தருணம். அந்த இரவில் அவர்கள் இருவரும் ஒரே காரணத்திற்காக வந்தார்கள். அந்த காரணம் கிருஷ்ணர். ஆதுன் பாதை இங்கிருந்தே துவங்குகிறது. கிருஷ்ணரின் முன் ஒளியால் ஆன கதவு ஒன்றை திறந்தது. காற்று நின்றது. உலகமே அமைதியாகியது. கிருஷ்ணர் அந்த ஒளிக்குள் தனது முதல் அடியை வைத்தார். அவர் நுழைந்த அந்த உலகம் வரலாறு சொல்லாத ரகசியங்களால் நிரம்பியிருந்தது.